ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் எடுத்த டியூஸ்டே மினி விளாக் பார்க்கலாமா? இந்த வீக் டியூஸ்டே தான் நான் அப்லோட் பண்ணுறேன். சாரி. மத்தியானம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் போட்டு கூட்டு வைக்கிறதுக்காக தான் வந்து பருப்பு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டு பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் வேலையுமே முடிஞ்சுது. மதியானம் வந்து தீக்ஷி அவங்க அப்பா வெளியே போயிருந்தாங்க. அப்போ வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஐபேக்கில் வந்து பிஸ்தா ஐஸ்கிரீம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்குமே குடிச்சிட்டு கொஞ்சம் வந்து சாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் மதியானத்துக்கு மேலே வந்து கிச்சன் வேலையை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன். கிச்சன் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அப்படியே இருந்துச்சு. அதனால் கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலான்னு வந்தேன். நான் கேஸ் துடைக்கிறதுக்கு டைல்ஸ் துடைக்கிறதுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்ஸி தான் யூஸ் பண்ணுவேன். அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நார்மல் டிஷ்யூ வச்சு நம்ம வைப் பண்ணி எடுத்துட்டாலே சூப்பராக க்ளீன் ஆகிடும். நான் ரெகுலராக அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். காலியாக அதை நான் வாங்கிட்டே இருக்கேன். சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி போல் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு எந்த கோயிலுக்கு போயிருந்தோன்னு பார்த்திங்கன்னா ராஜகுபேரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நிறைய பேர் இந்த கோயிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி ஒரு 2-3 வாட்டி நான் போயிருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த கோயில். சடனாக அந்த கோயிலுக்கு போனோன்னு ஏதோ ஒரு மைண்டில் யோசனை வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் கிளம்பி போயிட்டோம். இந்த கோயிலோட இதுவே என்னன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கும். எவ்வளோ தான் கூட்டம் இருந்தாலுமே கோயில் உள்ளே போனால் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நார்மல் கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த மாதிரிலாம் இருக்காது. நிறைய பேர் கத்திட்டு சத்தம் போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் வந்து எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே அமைதியாகவே இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா சிவனோட சிலை இருக்கும். ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகும்போது இந்த சிவனோட சிலையை பார்த்து நான் பயந்தேன். நான் எதுக்காகனா எனக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய சிலையெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். ஒரு மாதிரி படப்படன்னு வரும். எதுக்காகன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி எல்லாமே சூப்பராக கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்த கோயில் எங்கன்னா நம்ம ரெகுலராக வர முருகர் கோயிலுக்கு தான் வந்திருந்தோம். செவ்வாய்க்கிழமை ரெகுலராக வந்துடுவோம். அதே மாதிரி தான் வந்திருந்தோம். இந்த வாட்டி நாங்கள் வந்து 7:30 மணிக்கு மேலே வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக போய் சாமியை பார்த்தோம். 7:30 மணிக்கு முன்னாடி வந்திருந்தாலும் செம கூட்டமாக இருக்கும். ஏன்னா முருகர் வந்து வெளியே வந்து வெள்ளித்தேரில் ரவுண்ட்ஸ் வருவார் கோயில் உள்ளே. அப்போது அவரை வெளியே வர டைமில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலியாகவே இருக்கும். அதனால் சாமி வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா உள்ளே போய் சூப்பராக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளித்தேரில் வந்து முருகர் வள்ளி தெய்வானை 3 பேருமே வந்து இருப்பாங்க. அதனால் வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து இந்த மாதிரி வெள்ளித்தேரில் வந்து உள்ளேயே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்து உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் தீக்ஷி பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பும் போதே வந்து எனக்கு பசிக்குது வேணும்னு சொல்லி சொன்னால் சரி சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்லான்ட்டு மஷ்ரூம் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்